மோதி மாயமான மீனவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு இன்று காலை தீர்ப்பளிக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் வரும் 9ஆம் தேதி நடக்கிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மக்களவை தேர்தல் தோல்விக்கு பின் முதல் முறையாக கூடுகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. சென்னையில் கலைஞரின் நினைவிடம் நோக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக அமைதி பேரணி. வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனூஸ் அறிவிப்பு. நாடாளுமன்றத்தையும் கலைத்தார் அதிபர் முகமது ஷஷாபுதீன். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் அளிக்க இங்கிலாந்து மறுப்பு. மேலும் சில நாட்கள் இந்தியாவில் இருப்பார் என்று தகவல். வங்கதேசத்தில் அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்களை கைது செய்யும் ராணுவம். ஜசம் முகமது, ஜூனைத் அகமது என்று நீளும் பட்டியல். வங்கதேசத்தில் சிறுபான்மையினரின் குறிவைத்து தாக்கப்படுவதாக அமெரிக்கா கண்டனம். ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் உறுதி. வங்கதேசத்தில் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில். ஒலிம்பிக்கில் மல்யுத்தத்தில் பதக்கத்தை உறுதி செய்தார் இந்தியாவின் வினேஷ் போகத். ஒலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய பெண் என்ற சாதனையை படைத்தார். ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி அசத்தல். முதல் முயற்சியிலேயே 89.34 மீட்டர் தூரம் வீசி முத்திரையை பதித்தார். ஒலிம்பிக் ஹாக்கி அரையிறுதி போட்டியில் இந்தியா அதிர்ச்சி தோல்வி. விறுவிறுப்பான போட்டியில் ஜெர்மனியிடம் 2-3 என்ற கோல் கணக்கில் போராடி தோல்வி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.